ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி நாளைய தினம் ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம் ரெண்டும் சேர்ந்து வருது. இந்த நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை வெறும் வயிற்றுல உச்சரிச்சாலே போதும், பலவிதமான மகிமைகள் நடக்கும். இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்காக பரிந்துரைத்த சொல்லச் சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம். அது என்ன மந்திரம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆவணி பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம்தான். ஆனால் இதில் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வந்திருக்கு. ஆவணி அவிட்டம்னா என்ன? பிராமணர்கள் அவங்களுடைய பூணுலை மாற்றிக்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய அற்புதமான சடங்கு சம்பிரதாயம். ஆனால் அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் ஒருத்தவங்க உயர்ந்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு முன்னேறி போகணும்னு சொல்லி எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் அது ஆவணி அவிட்டம் அன்னைக்கு பண்ணலாமாம். இன்னொரு பக்கம் இந்த ஆவணி பௌர்ணமியோட மகிமைகளை பற்றி நம்ம பல வீடியோஸ் பார்த்துருப்போம். பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு முக்கியம். அதுலேயும் உங்கள் வீடு பக்கத்துடைய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு முடிஞ்சா சிவாலயத்தை 9 முறை வலம் வரணும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமாக உங்கள் வீடு பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்கும், அதனால பௌர்ணமிக்கு பௌர்ணமி போயிட்டு கிரிவலம் போவாங்க. ஆனால் எல்லோராலையும் கிரிவலம் போயிட்டு மாதம் மாதம் திருவண்ணாமலைக்கு போக முடியாது. அப்படிப்பட்டவங்க அவங்க வீடு பக்கத்துடைய சிவாலயத்தை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு பக்கம் சந்திர பகவான் வழிபாடு, பௌர்ணமி பற்றியான பதிவுகள் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை இந்த நாளில் நீங்கள் கண்ணை மூடிட்டு வணங்கும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இது எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும். அடுத்ததா இந்த ஆவணி அவிட்ட தினத்தில் என்ன மாதிரி கடவுளை வணங்கணும்? கண்டிப்பாக ஹயக்ரீவரை வணங்கணும். மகாவிஷ்ணு ஹயகிரீவரா அவதாரம் எடுத்தது இந்த ஒரு ஆவணி அவிட்டத்தில் அன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஹயகிரீவர் யார் தெரியுமா? கல்வி, ஞானம், அறிவு இது எல்லாத்துக்கும் அதிபதி. இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவர். கடலூர்ல இருக்கக்கூடிய திருவந்திபுரத்தில் இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி கோவில்ல மேல மலையில ஹயகிரீவர் சன்னதி இருக்கு. அங்க போயிட்டு வணங்கிட்டு வர்றது மூலயமா குழந்தைகளோட கல்வி மேம்படும். குறிப்பா குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி மந்தமா இருக்கு, சரியா படிக்க மாட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரியான மார்க் வரல அப்படிங்கிறவங்க அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம். அந்த அளவுக்கு ஹயகிரீவர் அப்படின்னாலே கல்வி, அறிவு, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த நாளில் அதே கல்வி அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரையும் வணங்கணுமா. அடுத்ததா மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக கருதப்படக்கூடியவங்க காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவியையும் கையெடுத்து வணங்கி மனதார நினைச்சாலே போதும், கோடி புண்ணியம். இப்படி ஹயகிரீவர், சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி இவங்க 3 பேரை வணங்குறது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஆவணி பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய தினம் வியாழக்கிழமை. ஒரு பக்கம் சிவபெருமானை வணங்குங்க, இன்னொரு பக்கம் சந்திர பகவானை முழு நிலவு தெரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் 2 கைகளையும் கூப்பி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 3 முறை உச்சரிக்கணும். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் இது கிடையாது. இது மகா பெரியவா தன் பக்தர் ஒருத்தருக்கான சந்தேகத்தை தீர்த்து போது அவர் எல்லோரையும் ஆவணி அவிட்ட தினத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம்னு அவர் பரிந்துரைத்த அற்புதமான ஒரு மந்திரம். கண்டிப்பாக மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில ஆவணி பௌர்ணமி வந்திருக்கிறதால குரு பகவானையும் பிரார்த்தனை பண்ணணும். குரு பார்க்க கோடி நன்மை. இப்படி ஆவணி அவிட்டத்துக்கும் ஆவணி பௌர்ணமிக்கும் உரிய மகிமைகளையும் சிறப்புகளையும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுது, மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்க சந்திர பகவானையும், வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு போகணும், தனதானியத்துக்கு அதிபதியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க குரு பகவானையும், நல்ல அறிவு, ஞானம், குழந்தைகளோட கல்வி மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹயகிரீவர், சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவியையும் வணங்கிக்கலாம். இப்போ மகா பெரியவா சொல்ல சொன்ன அற்புதமான ஒரு மந்திரம். ஒரு முறை மகா பெரியவர் மடத்தில் இருக்கும்போது ஒரு பக்தர் ஓடி வந்து தன்னோட சந்தேகத்தை கேட்டிருக்கார். பெரியவா, ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது பொதுவாக பிராமணர்கள் அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் மற்றவர்கள் இந்த ஆவணி அவிட்டத்தை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும், என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்லலாம், இந்த கடவுளை தான் வணங்கணுமா அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு மகா பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, ஆவணி அவிட்ட தினத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும், இந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த நாளில் எந்த கடவுளை வணங்கி என்ன கோரிக்கை முன்வைக்கிறோமோ முழு பக்தியோட நீ நின்ன இடத்துலேருந்து கூப்பிட்டினா கடவுள் ஓடி வந்து உதவுவார். இருந்தாலும் நீ கேட்கறதுக்காக சொல்கிறேன். ஆவணி அவிட்ட தினத்தில் காயத்ரி தேவி மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். காயத்ரி தேவி மந்திரத்தை சொல்கிறது மூலயமா நம்முடைய அறிவு, ஞானம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே மேம்படும்.
ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த மந்திரத்த ஒரே ஒரு முறை வெறும் வயித்துல உச்சரிச்சுப்பார். அதுவும் ஆவணி அவிட்ட தினத்துல வெறும் வயித்துல சொல்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கார். அப்படி அவர் சொல்லச் சொன்ன அந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் பூர் புவஸ்வவ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இதுதான் அந்த காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்த சொல்லச் சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கார். பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வரலோகம் ஆகிய 3 லோகங்களையும் படைக்க காரணமான ஒளி பொருந்தியவரை நாங்கள் தியானிக்கிறோம். அந்த பரம்பொருள் நாங்கள் மேலான உண்மையை உணரக்கூடிய உணரும் அறிவை ஊக்குவிக்கட்டும். அப்படிங்கிறது தான் இந்த காயத்ரி மந்திரத்துக்கான அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியும், மகா பெரியவர் இந்த காயத்ரி மூல மந்திரத்துக்கான அர்த்தத்தை சொல்லி அந்த பக்தர்களுக்கு கொடுத்திருக்கார். அதனால ஆவணி அவிட்ட தினத்துல காயத்ரி தேவியை வணங்கும் போது இந்த மந்திரத்தை வெறும் வயிற்றுல முடிஞ்சா 3 முறை, அதிகபட்சம் எவ்வளவு முறை வேணா உச்சரிக்கலாம். குறைந்தது 3 முறை உச்சரிக்கிறது பெரிய விஷயம். இதை மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி அதை பார்த்து படிக்கலாம். இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை நீங்கள் பார்த்து படிக்கலாம், பார்த்து சொல்லலாம். இல்லை கூகுளில் இன்டர்நெட்டில் காயத்ரி மந்திரம் இருக்கும். அதை ஒரு முறை சொல்கிறதாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஆவணி அவிட்ட தினத்தில் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, கடவுளை இப்படி இந்த ஒரே ஒரு வழியில் வணங்கும் போது எல்லா கடவுளையும் சேர்த்து வணங்கின பலனை கொடுக்குமாம். அதுதான் காயத்ரி மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகிமை. இந்த மந்திரத்தை குறைந்தது 3 முறை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பூஜைகளை பண்ணிக்கலாம். முடிஞ்சா நாளைய தினம் மாலை 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில், அதுவும் முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்தில் தான் நீங்கள் பூஜை பண்ணணும். உங்கள் வீட்டோட நிலைவாசலில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு, அதுவும் இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் நிலைவாசலில் ஒரு பரிகாரம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆவணி அவிட்ட தினத்தில் என்ன மாதிரி கடவுளை வணங்கணும், என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். மகா பெரியவா மாதிரி மிகப்பெரிய சான்றோர்கள் பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறது இல்லை. ஆனால் ஒரு சிறிய முன்னேற்றம், மாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறதால, அதுவும் தினமும் உச்சரிக்கிறதால உடல் அப்புறம் உள்ளம் பலமாகுமா. காயத்ரி அப்படின்னு சொன்னாலே ஜெபிப்பவனை காப்பாற்றுவது அப்படின்னு அர்த்தம். அதனால தினமும் சொல்லி வந்தா இந்த மந்திரத்தை சொல்றவங்கள இறைவன் தானாவே காப்பாத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை ஆவணி அவிட்ட தினத்திலையும் ஆவணி பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரத்தில் சொல்லுங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் 9:54 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி மறுநாள் வெள்ளிக்கிழமை காலைல 10:30 மணி வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் மாலை 6-7 மணிக்கு மேலே பௌர்ணமிக்கான பூஜை பண்ணுங்க. ஓய்வு நேரங்களில் இந்த மந்திரத்தை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அதை பூஜையில் அமர்ந்து ஜெபிக்கிறதும் பெரிய புண்ணியம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.